அதே மாதிரி இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறதுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, அதோடைய ஹிக்மத் என்ன அப்படின்னா, மறுமை கம்பல்சரின்னு ஒன்று இருந்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, நல்லவங்க பாதிக்கப்படுறாங்க. எவ்வளோ நல்லவர்கள் சிரமத்தில் இருக்காங்க, உண்மை பேசக்கூடியவர்கள் சிரமத்தில் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கவே இல்லையே. அப்போது அல்லாஹ் ரஹ்மானு ரஹீமு அப்படின்னா தன்னை நம்பியவர்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கணும்ல. அப்போ கிஃப்டே தரலையே. அப்போ அதன் காரணமாக மறுமைங்கிறது ஒன்று நிச்சயமாக இருந்தே ஆகணும். அது இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் ரஹ்மானு ரஹீமுங்கிறது ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதா? அப்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய். அல்லாஹ் ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தண்டிக்கலை அப்படின்னா, அவன் ரஹ்மான் ரஹீமு தவணை அளிச்சிட்ருக்கான். அல்லாஹ் ஏன் இந்த நல்லவங்களை சோதிக்கிறான், நல்லவங்களுக்கு ஏன் எந்த நன்மையும் இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா, அவன் ரஹ்மானு ரஹீமு நிச்சயமாக நம்புங்க, கைவிட மாட்டான். ஒரு பெரிய ஒரு நாளுக்காக அல்லாஹ் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த நாள் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பரிசு கண்டிப்பாக உங்களுடைய இறைவனிடத்தில் இருக்குது. இப்போது இது கான்செப்ட் நம்ம கிளியர். இதுதான் சொல்கிறது. இதெல்லாம் தாட் ப்ராசஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆக முடியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் அலைய வேண்டியதில்லை, தட்டறிஞ்சு திரிய வேண்டியதில்லை, புலம்ப வேண்டியதில்லை. நிம்மதியான ஒரு நிலைமைக்கு அவன் போயிடுவான்.